சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். குடும்ப படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததே நல்லா இருந்தது நான் படம் பார்க்குறதுக்கு. என்ன காளையை பற்றி கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இந்த காளையை பற்றி சொல்லலாம். அதை வச்சு நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தான் இருந்துச்சுண்ணா. எல்லாத்துமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாண்ணா. ஆனால் இந்த கதையில் நம்ம உண்மையை சொல்ல முடியாது. இப்போ நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்கனாலும் இந்த கதையில் இன்னும் சொல்ல வந்தாங்க. என்னன்னு சொல்கிறது, பார்த்த படம் ஏற்கனவே. விமல் நல்லா தான் பண்ணிக்காரு. விமல் சூப்பராக தான் பண்ணிக்காரு. நம்ம நடராஜர் இருக்கார்ல, அவரும் நல்லா தான் பண்ணிக்காரு. ரத்னவேல் பாண்டி கேரட்டில் வராரு, நல்லா பண்ணிக்காரு. முனிஷ்காந்த் சூப்பராக பண்ணிக்காரு. முனிஷ்காந்த் நடிப்பு நல்லா இருக்குது. இவங்க எல்லாத்தோட பெட்டர் முனிஷ்காந்த் நல்லா தான் பண்ணுறாரு. சுமாராக இருக்குது சார், பார்க்கலாம். ரொம்ப போர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கு நடுவில் இருக்குது, அவ்வளோதான். பாசிட்டிவ் தான். விமல் நடிப்பு நல்லா இருக்குது. ஏன்னா விமல் வர எங்கே பாவம் அவர் படம் எதுவும் ஓடவும் மாட்டுது, சொதப்பினே. இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் வைஸ்லாம் குறை இல்லை, கதை பார்த்த படம் அவ்வளோதான். எல்லா படம் மிக்சிங். ஏன்னா ஒரு விறுவிறுப்புக்கு குறைச்சல் இல்லாத ஒரு படமாக இருக்குது. படத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது. குடும்பத்தோடு இருந்து பார்த்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்குது. எல்லோரும் வாங்க, தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். நன்றி. எல்லாரோடைய ஆக்டிங்குமே சிறப்பாக இருக்குது. எனக்கும் சார் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க. நான் நடித்த படங்கிறதுக்காக சொல்லலை, வந்து தேட்டரில் பாருங்கள். படத்துக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு குடும்பங்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு காளைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை அற்புதமாக காட்டியிருக்காங்க. மாட்டுக்காக மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், அதுக்கு அர்த்தமான ஒரு படம். வட மஞ்சு விரட்டை பற்றிய ஒரு தெளிவான ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டுடைய விஷயங்களை தெளிவாகவும் வீரமாகவும் மிஸ்டர் விமல் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல ஃப்ளாஷ்பேக்கும் வச்சுருக்காங்க. லிங்க் படத்தினுடைய சாங்குடைய பேக்ரவுண்டு வாய்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். விமல் ஆக்டிங் ரியலாகவே கிரேட்டுங்க. இந்த படிப்படியாக இந்த படத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அவருடைய மூமெண்ட் எந்தெந்த இடத்துல எப்படி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தணுமோ அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஃபைட்டு ரொம்ப சொல்லவே தேவை, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் நல்லா பண்ணியிருக்காருங்க. விமல் இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் வந்திருக்கார், முன்னேற்றத்துக்கு வந்திருக்கார். நன்றி, வணக்கம். சார் எவரிதிங் ஓகே சார். உங்களுடைய படம் வெற்றி படம் அமையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். அவங்க ஃபைட் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபைட்லாம் கிளியராக பண்ணியிருக்காரு. ஐயா எல்லாம் ஃபேமிலியாக தான் சார் பார்க்கணும். தேட்டர் தான் பார்க்கணும், ஃபேமிலியாக பார்க்கணும். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு ஜல்லிக்கட்டோட இது கிளாரிட்டியாக அந்த மாடுடைய வீரத்தையும் ஆப்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடும் ஜல்லிக்கட்டு மாடு அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை எல்லோரும் நேராக தேட்டரில் பார்க்கணுன்னு உங்களை அழைக்கிறோம். நன்றி. வடம் உண்மையிலேயே வடம் நமக்கு ஏன்டா இந்த வடத்துக்கு வந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். நம்ம தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தெல்லாம் நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. உண்மையாக நல்ல விஷயம் தான். ஆனால் அதுலேயே கொஞ்சம் எப்போவுமே நம்ம 2 மணி நேரம் படம் பார்க்கும்போது சில இடத்துல போர் அடிக்க வச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அவர் சூப்பராக வில்லேஜுக்கு சூப்பராக செட் ஆகிருந்தார். அவரோட கேரக்டர் சரி, ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம காளையை பற்றிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஒரு விஷயத்தை மட்டுமே பேஸ் பண்ணி பார்க்காம ஃபேமிலிக்குள்ளே அவன் பொண்ணை இவன் உசார் பண்ணுறான், இவன் பொண்ணை அவன் உசார் பண்ணுறான், ஏன் நீ கல்யாணம் பண்ணல, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன், இப்படியே போட்டு ஒரு இடியாப்ப மாதிரி பின்னிட்டாங்க. மற்றபடி அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. கதைக்குள்ளேயே கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, கிளைமேக்ஸ் தண்டா கிளைமேக்ஸ் வரும். நம்ம ஐஸ்வலாக பார்க்குற படத்தில் அதே மாதிரி தான் நினச்சா, அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிச்சாங்க. நல்லாயிருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். நட்டி ஆக்டிங் ஓகே சார். நட்டி சார் ஏதோ பண்ணியிருக்காரு. அவர் எங்கே ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கௌரவத்துக்காக கள்ள முட்டையை கூட வாங்கி சாப்பிட்றவர் உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அப்புறம் முனிஷ்காந்தும் ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க முனிஷ்காந்துக்கு. ஏன்னா போன படத்தில் பார்க்கும்போது ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எதுக்காக யாரா கொண்டது இவனை அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பெண்ட் கொண்டு போயிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஓவராலாக வந்து படம் வந்து உண்மையிலே வடம் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் அப்படி தான் சொல்லுவோம். இது தேட்டருக்கு உண்டான படமே இல்லை அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா யூடியூப்பில் உட்காந்து அழகாக ரசித்து என்ஜாய் பண்ணி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு பார்க்கலாம். இது தேட்டரில் போட்டு ஒரு 2.5 ஹவர் வேஸ்ட் பண்ணுறாங்க தான் வருத்தப்படணும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, நல்ல படம். ஆனால் சில இடத்துல போர் அடிக்க வச்சுட்டாங்க தலைவா. ஏன்னா படம்னா நம்ம எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு போர் அடிக்க வச்சிட்டாங்க. மற்றபடி யூடியூப்பில் பார்க்க வேண்டிய படம் அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டிய படம் அந்த மாதிரி தான். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. வடம் படம் தான். இந்த வடம் பார்த்தீங்கன்னா தமிழகம் பார்த்தீங்கன்னா திடமான கயிறு, அதாவது தேர்த்தில் வந்து இழுப்பாங்க அந்த கயிறுன்னு படம் சார். பொருள் இது. விமல் ஆக்டர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அவர் சொல்லவே தேவை. அவர் ஆக்ஷன்லேருந்து காமெடி எல்லாமே கலந்து நல்லா நடிப்பு தான். அவர் நல்லா நடிச்சுக்கிறார். சாரி சார், ஹீரோனி வந்து புதுமுகம், அவங்க நல்லா சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. முனிஷ்காந்த் மாதிரி எப்பவுமே காமெடி தான் போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக வந்து பார்த்துக்குறோம், நல்ல ஆக்ஷனாக பார்த்துக்கிறோம் சார். டிஃப்ரெண்ட். ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காளையை பார்த்துருப்பாங்க. இந்த மாடத்தில் வந்து 2 ஆக்ஷன் காமிச்சிருப்பாங்க. 2 மாடு வந்து பிறந்திருக்கும், ஒரு மாடு வந்து தனியாக விட்டுருவாங்க, இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா அவர் விமலிடம் வந்து ஆடியும் சார். இது ஓவரால் வந்து 1 டைம் பார்க்கலாம் சார். அது மியூசிக் சொல்லவே சில இமானோட மியூசிக் நல்லா தான் சார் இருக்குது. வடம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கொஷின் கேட்டால் நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்குது. விமல் ஆக்டிங் தான். விமல் வந்து எப்பயுமே வில்லேஜ் கேரக்டர், அவர் துரத்தி போய் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் அவர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மாடுக்கு ஆனால் காளையை ட்ரெயின் பண்ணுறத சுற்றி தான் கதை நகருது. அது நல்லா பெருத்திருக்காங்க. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. முனிஷ்காந்த் வந்து வில்லனா இதுவானு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பொசிஷன் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி பாலசரவணன் பண்ணியிருக்காரு. நட்டி ஆக்டிங், வில்லனிசம், அவரோட ரோலை வந்து அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேன்னு, ஸ்டோரி என்னென்னா ஒரு டிஃபெக்டான காலையை எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, ஒரு நல்ல காலையை எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அதை சுற்றி தான் படம் ரிவால்வ் ஆகுது. படம் தான் சோஷியல் மெசேஜை கேட்டுட்டு பார்க்குற மாதிரி தான் ஓகே. சோஷியல் மெசேஜ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அது போர் அடிக்குமான்னு தெரியல. பட் ஆனால் படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலி நியூஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். எதுவும் அப்யூசிவாலாம் இல்லை. மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் சாங்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு லவ் சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு காலையை வச்சு ஒரு சாங்கு, ஒரு பிஜிஎம் ஒரு சாங்கு, எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஓகே, நல்லாயிருக்கு. ஒரு 1 டைம் வாட்சபிள். ஆக்சுவலி ஊர் சைட்லாம் நல்லாயிருக்கும் உண்மையிலே. எனக்கு என்ன செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது ரியாலிட்டியாக. ஏன்னா எனக்கு என்னென்னா மாடுனாலே மைண்டில் எல்லாரோட மைண்ட்லேயே வர்றது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் வரும். அந்த ஒரு ஃபீல்லே தான் நம்ம இருப்போம். பட் ஒரிஜினலாக வடம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதோட ஃபீல் எப்படி இருக்கும், அதோட களம் எப்படி இருக்கும், அது ஆட்டம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலிக்குள்ளே எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக அவங்கள வளர்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் எனக்கு செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாடு ட்ரெயின் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ரன்னிங் தண்ணிக்குள்ளே ஓடுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேகாக தெரிகிற மாதிரி இருந்தது. வேறு படம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ஊர் சைட்லாம், மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடும். அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், மதினி அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லோரும் அண்ணிம்பாங்க, ஊர் சைடில் மட்டும்தான் மதினின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் மதினின்னு கூப்பிடுவாங்க. அந்த மதினின்னு கூப்பிட்டு அந்த ஸ்லாங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் நான் அதை ரொம்ப நல்லா சொல்லலாம். அவங்களோட அந்த கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த டைலாக்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா முனிஷ்காந்த் அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து வில்லனுக்குன்னே உரியான ஆள். அவரோட ஆக்டிங்கை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்படி கொடுத்தாலும் அவரெல்லாம் கோல் போடுற ஆள். ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் ரிலேட்டடாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் ஆஃபில் அந்த லவ் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பர். ஃபைட்லாம் நல்லா இருந்ததுங்க. அந்த மாடு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் கூட ஒரு மாடு 2-3 சீன் அந்த பார்க்குற விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு இது பண்ணுற விதமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஆக்சுவலி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, அது ஒரிஜினலாக கிராஃபிக்ஸானு எனக்கு தெரில. பட் அந்த ஒரு இதெல்லாம் நான் ஊரில் உட்காந்து உண்மையிலே பார்த்தா எப்படி ஒரு களத்தில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. உண்மையிலே அது பெஸ்ட்டு. உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தில் டேரக்டரை பாராட்டலைன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை கொண்டு வந்து ரியாலிட்டியாக கேமராவில் காட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ அதில் வந்து உண்மையிலே டேரக்டரை பாராட்டும். மியூசிக் சூப்பருங்க.